கந்தா சரணம் சரவண பவ குகா சரணம் சரணம். கந்தசஷ்டி விரதம் மிகவும் எளிமையான முறையில் இந்த 6 நாள் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் நிறைய வேலை செய்யணும் போல இருக்கு, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு போல இருக்குன்னே பயந்துட்டு செய்யாமல் விட்டுருவாங்க. பட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இவ்வளோ சிம்பிள் தானா இந்த விரதம், நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக தோணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களில் யாருக்காவது தோணலாம், இந்த விரதம் இருக்கும்போது நிறைய வேலை செய்யணும் போல இருக்கு இந்த மாதிரி சாமி வேலை அப்படின்னு. பட் அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. நமக்கு என்ன சௌகரியமோ, எப்படி நமக்கு வசதிப்படுதோ அந்த மாதிரி இந்த விரதம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 6 நாள் விரதம் எடுக்க முடியாதவங்க கடைசி ஒரு நாள் 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு கூட நீங்கள் விரதமாக அன்னைக்கு ஃபுல் டே இருந்து கூட இந்த விரதத்தை சூப்பராக நீங்கள் பண்ணலாம். ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். இந்த விரதம் பார்த்திங்கன்னா நான் 2வது வருஷம் பண்ணுறேன். ரொம்பவே வெற்றிகரமாக, யாருமே என்னை இருக்க சொல்லலை, நானாக இருந்தது, எனக்கா அந்த வாய்ப்பு கிடைச்சிது. கடைசி வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான பலன் எனக்கு ரொம்பவே சூப்பராகவே கிடைச்சிது. அதனால தான் இந்த வருஷம் இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கந்த சஷ்டியோட 4வது நாள் வந்துடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க 4, 5, 6 அந்த மாதிரி 3 நாள் மட்டும் நீங்கள் விரதத்தை தொடரலாம். 6 நாள் தான் தொடரணும் அப்படின்னு கிடையாது. இல்லை என்னால் 3 நாள்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி நாள், அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு 6வது நாள் திங்கட்கிழமை வருது, அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே நீங்கள் விரதமாக இருந்துக்கலாம். 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும், ஒரு நாள் இருந்தால் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காமல் தாராளமாக நீங்கள் அந்த ஒரு நாள் விரதத்தை பண்ணுங்க. நிறைய பேரால் இந்த ஒரு நாள் விரதத்தை ரொம்ப ஈஸியாகவே கடைப்பிடிச்சிட முடியும். அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நல்லா மனசில் நினச்சிட்டு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் ஒரு நாள், அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கோண தீபம் ஏற்றி, நீங்கள் ஒரே ஒரு நாள் தான் விரதம் இருக்கிறீங்க அப்படின்றதால அந்த ஒரு நாளுக்கு 6 விளக்குமே நீங்கள் ஏற்றிடணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6 நாள் விரதமும் இருக்கிறதால ஒரு நாள் ஒரு விளக்கு ஏற்றுவேன். ச ர வ ந ப வ அப்படின்னு ஒரு எழுத்துலேயும் சாலேருந்து தொடங்கி ஒரு நாளாக விளக்கு ஏற்றிக்கிட்டே வரணும். 6 நாளுக்கு 6 விளக்கு மொத்தமாக வந்துடும். கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளோனே, கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீக்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். நம் கந்தா சரணம் சரவண பவ குக சரணம் சரணம். குருகுவா சரணம் குருபரா சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம். போற்றி போற்றி முருகா போற்றி. நீங்கள் அந்த கடைசி சூரசம்ஹாரம் அன்னைக்கு 6வது நாள் மட்டும் விரதம் இருக்க போகிறீங்கன்னா அன்னைக்கு 6 தீபமும் நீங்கள் ஏற்றிடணும். ச ர வ ந ப வ அப்படின்னு ஒரு எழுத்துக்கிட்டையும் ஒரு விளக்கை வச்சு 6 விளக்கும் நீங்கள் ஒன்றாவே ஏற்றிடணும். இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு உங்களால் ஏதாவது பிரசாதம் செஞ்சு காலையில் படைக்க முடியும்னா நீங்கள் ஏதாவது சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச பிரசாதம் செய்யுங்க. இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா ஒரு சிம்பிளாக பால் காய்ச்சி வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு சாமிக்கு அன்றைக்கி நெய்வேத்தியம் நீங்கள் படைச்சிட்டு கந்தசஷ்டி கவசமோ வேல்மாறலோ கந்தகுரு கவசமோ ஏதாவது ஒன்று நீங்கள் படிக்கலாம். சாமியோட விக்கிரகம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட விக்கிரகம்லாம் இல்லை, நீங்கள் படம் வச்சு தான் பண்ண போகிறீங்கன்னா சர்க்கோண கோலம் போட்டு அதில் 6 விளக்கும் இட்டு வச்சு நீங்கள் சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் உட்காந்து படிச்சிருங்க. படிக்க தெரியாதவங்க ப்ளே பண்ணி விட்டுட்டு அதை கேட்டுட்டு அப்படியே உட்காந்து சாமிக்கு பூவால் அர்ச்சனை பண்ணாலே போதும். அந்த பூஜை காலையில் சூப்பராகவே நிறைவடைஞ்சிரும். சாயங்காலம் உங்களுக்கு திருச்செந்தூர் லைவ் போகும் டிவியில், அதை நீங்கள் பார்த்துட்டு சூரசம்ஹாரம் அதில் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் போட்டிருப்போம்ல சர்க்கோண தீபம், அதை தொடச்சி எடுத்துகிட்டு திரும்ப புதுசாக போடணும். போட்டு திரும்ப அந்த 6 தீபமும் நம்ம ஏற்றி வைக்கணும்.
இது வந்து 6வது நாள் மட்டும்தான் இப்படி பண்ணணும். மற்ற 5 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டெய்லி தொடச்சிட்டு கோலம் போடுறோம் இல்லைங்களா, அந்த கோலமே வந்து போதுமானது. திரும்ப சாயங்காலம்லாம் தொடச்சிட்டு போட வேணாம். அதே கோலத்திலே வந்து நம்ம திரும்ப வந்து அந்த நாளுக்கான எத்தனை விளக்கோ அத்தனை விளக்கு ஏற்றிக்கலாம். அந்த 6வது நாள் மட்டும் நம்ம திரும்ப அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் போட்டிருந்த கோலத்தையும் வந்து தொடச்சி எடுத்துட்டு பூவெல்லாம் திரும்ப மாற்றி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் அந்த 6 தீபத்தையும் நம்ம ஏற்றணும். இது வந்து அந்த 6வது நாள் மட்டும்தான். அந்த சூரசம்ஹாரம் டிவியில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து தான் இது எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து தயிர் சாதம் இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பால் பழம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தானம் பண்ணிக்கலாம். தானம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தானம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச தானம் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பால் தானம் பண்ணலான்னு இருக்கேன். உங்களால் வந்து சாதம் வந்து தானமாக கொடுக்க முடியும்னா அன்னதானம் கொடுக்க முடியும், நீங்கள் அது வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம்லாம் இருக்காதுன்னா நீங்கள் வந்து பால் வந்து காய்ச்சி வீட்டிலே எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வந்து பேப்பர் கப் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து எப்படியும் வந்து இந்த 48 நாள் 6 நாள் அந்த ஒரு நாள் அந்த மாதிரி விரதம் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பால் தானமாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா வீட்டிலே வந்து சாதம் ரெடி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தானம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே அன்னைக்கு விரதம் இருக்கவங்க வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அன்றைக்கி தானமாக கொடுக்குறவங்க இல்லை வந்து முடியாத அன்றைக்கி சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி வந்து தானமாக கொடுக்குறது அன்றைக்கி வந்து ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு 6வது நாள் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக தானம் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. விருப்பம் இருந்தால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச பால் தானம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து தயிர் சாதம் பிரசாதமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பால் ரெடி பண்ணி எடுத்துட்டு கோயிலுக்கு போய் அங்கே வந்து பால் தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அந்த கடைசி ஒரு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் பால் பழம் விரதம் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே தான் எப்படி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பிரசாதம் வந்து சாப்பிட்லாமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கூட உங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். அந்த சஷ்டி அன்னைக்கு 6வது நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா அன்றைக்கி கலசம் வைக்கணுமா காப்பு கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கட்டாயம் கிடையாது. நீங்கள் சிம்பிளாக வந்து அன்றைக்கி சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய வந்து விஷயம். ஸோ அதை வந்து நிறைய போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் எவ்வளோ சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணுங்கள். நிறைய பண்ணணும் எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு பண்ணாமல் விடுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணி பாருங்களேன். அது ஒரு சூப்பரான ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். சஷ்டி விரதம்னு இல்லை, எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம இந்த காப்பு கட்டிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த கங்கணம் கட்டிக்கிறது, அதாவது இந்த விஷயத்த நான் இந்த 6 நாளைக்கு வந்து மன உறுதியோட நான் வந்து செய்வேன், எந்த விஷயத்த வந்து நான் செய்ய மாட்டேன்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்த இந்த 6 நாளைக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த விரதமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விரதம் இருக்கும்போது சயின்டிஃபிக்கலாக நம்மளோட பாடி வந்து நல்லா கிளென்ஸ் ஆகும், நம்மளோட மனசு வந்து நல்லா தூய்மையாக இருக்கும். நம்ம வந்து முருகான்னு அந்த முருகனோட நாமத்தையே நம்ம சொல்லும்போது நமக்கு எந்த ஒரு சிந்தனை எதுவுமே நமக்கு வராது. நம்ம வந்து அப்படியே சரணாகதி அடைஞ்சிருவோம் முருகர்கிட்ட. அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் வைப்ஸ் ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த விரதம் வந்து அந்த 6வது நாள் வந்து இருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபீல் ஆகும். அடுத்த வருஷம் வந்து நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் இருக்க மாட்டேன் நான் 6 நாள் இருக்க போகிறேன்னு கண்டிப்பாக முடிவு பண்ணுவீங்க. இது வந்து 100% நான் சொல்கிறேன். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம்னா என்னன்னு கேட்பேன். நானே இந்த சர்க்கோண கோலம் போடுறேன்னா ஸோ கண்டிப்பாக உங்களாலலாம் ஈஸியாகவே போட்டுற முடியும். அதே மாதிரி இந்த விரதம் வந்து லேடிஸ் மட்டும்தான் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக ஜென்ஸுமே இருக்கலாம். ஜென்ஸுமே வந்து இந்த 5 நாள் தவற விட்டுருந்தீங்கன்னா 6வது நாள் வந்து நீங்கள் தாராளமாக இருக்கலாம். நான் இப்போ போட்டிருக்க மாதிரி இந்த சர்க்கோண கோலம் ஒருவேளை உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா
சிம்பிளாக வந்து இப்போ நான் காமிக்க போகிற கோலத்தை கூட நீங்கள் போட்டு அதில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். நம்ம நார்மலாக ஸ்டார் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதில் ஒரு கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ச ர வ ந ப வ அப்படின்ற அந்த எழுத்துக்களை எழுதி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விளக்காக வந்து அந்தந்த நாளுக்கு எத்தனை விளக்கோ அத்தனை விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றிக்கோங்க. 6வது நாள் 6 விளக்கையும் வச்சு நீங்கள் ஏற்றிட வேண்டியது தான். இந்த கோலம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது முடிஞ்சதுன்னா இந்த கோலம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட தனியாக பூஜை ரூம்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் சாமியோட படம் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஹாலை வந்து சுத்தப்படுத்தி வச்சுட்டு 6வது நாள் அன்றைக்கி காலையில் ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு மனையில் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே சாமியோட படத்தை வச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி நாளே நீங்கள் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கும், பெருசாக எதுவும் கிடையாது. உங்ககிட்ட படம் இல்லைன்னா படம் வாங்கிக்கோங்க. அதுவே இந்த லேமினேஷன் போட்டதெல்லாம் கூட இருக்கும், ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூ தேவைப்படும், அதுக்கப்புறம் வத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெத்தலை பாக்கு, அப்புறம் வாழைப்பழம் தேவைப்படும். காலையிலையும் சாயங்காலமும் வைக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பழம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் பால் வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து தேவைப்படுறது. ஸோ எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக வந்து இந்த விரதத்தை நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம் பார்த்தீங்களா. பட் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த விரதம் இது. சஷ்டி விரதம் அப்படின்றது வந்து சாதாரண விரதம் இல்லை. அத்தனை வருஷமாக இவ்வளோ பேர் வந்து அதனால் பலன் பெற்றிருக்காங்க. அதனால தான் இன்னுமே அந்த விரதம் வந்து ஒரு வருஷமும் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து அந்த விரதத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எவ்வளோ வந்து பலன் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதம் இருந்தவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதில் வந்து நானுமே ஒருத்தவி. கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விரதத்தை வந்து நான் விடாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து அடுத்த வருஷமாவது 6 நாள் இருக்கணும் அப்படின்னு யாருக்காவது தோணி இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து டெய்லியும் கோலம் போடணுமா அப்படின்னு. ஆமாம், டெய்லியும் கோலம் போடணும் காலையில் தொடச்சிட்டு. பட் காலையில் போட்ட கோலத்திலே வந்து சாயங்காலமும் விளக்கேற்றிக்கலாம். 6வது நாள் மட்டும்தான் காலையிலையும் சாயங்காலமும் போடணும். நான் வந்து பூஜை ரூம் குப்பைகளுக்காகவே தனியாக ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன். அது பூஜை ரூம்லேயே வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து இந்த காஞ்சி போன பூ, அதுக்கப்புறம் இந்த வத்தி சாம்பிராணி வத்தி ஏற்றுறோம் இல்லையா, எல்லா பூஜை ரூம் வேஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா டெய்லியும் போய் நம்ம வந்து போட முடியாது, வெளியே டிஸ்போஸ் பண்ண முடியாது, குப்பையிலையும் அதை போடக்கூடாது. அதனால் சேர்த்து வச்சுப்பேன். அதனால் எதுவும் ஸ்மெல் எதுவும் வராது. ஒரு பேக்கில் போட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் வந்து கால்படாத இடத்துல போய் நம்ம வந்து அதை போட்டுடலாம். ஓகே, இந்த 6 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பால் பழதம் விரதம் இருப்பாங்க, இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க, இல்லைனா வந்து மிளகு விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விரதம் இருக்குது. ஸோ அதில் நான் என்ன விரதம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வேளை, அதாவது மதிய உணவு காலையில் சாமிக்கு படைச்சிட்டு பூஜை எல்லாம் பண்ணதுக்கப்புறமா மதியம் வந்து மதிய உணவு லஞ்ச் மட்டும் வந்து நான் சாப்பிட்டுப்பேன். நைட்டும் காலையிலையும் வந்து நான் விரதமாக இருந்துப்பேன். நீங்கள் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மீதி 2 வேளை காலையிலையும் நைட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஜாப் கன்வீனியன்ட்டு, உங்களுக்கு ஒர்க் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம். இல்லை 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த 2 வேளையை வந்து நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விரதமாகவும் இருந்துக்கலாம். எந்த தப்புமே கிடையாது. சாப்பிடாம இருந்தால் தான் வந்து விரதம், சாப்பிட்டு இருந்தால் விரதம் இல்லை, அப்படி கிடையாது. அது வந்து நம்மளா வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. எந்த சாமியுமே நம்ம வந்து சாப்பிடாம இருந்து நீ சாப்பிடாம இரு, அப்பதான் நான் உனக்கு நீ கேட்டதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. இன்னொரு விஷயம், இந்த விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதாவது எல்லா நாளும் நம்ம நினச்சதை சாப்பிட்றோம், நினச்சதை செய்கிறோம், அப்படி தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் டெய்லி வந்து ஒரு வேளையாவது எனக்கு வந்து சாதம் இருக்கணும். அதாவது நம்ம ஒயிட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாதம் வந்து எனக்கு ஒரு வேளையாவது சின்ன ஒரு கப்லையாவது சாப்பிட்றணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸோ நான் வந்து இந்த 6 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இல்லை வேறு ஏதாவது காய்கறி அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஒரு ஒயிட் ரைஸு, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 2மே எல்லாமே என்னோட ஒரு நாள் முடியவே முடியாது. ஸோ அந்த 2மே வந்து நான் வந்து தவிர்த்திட்டு விரதமாக வந்து இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்ற விஷயத்த வந்து, அது வந்து சாப்பாடு விஷயம் மட்டும் இல்லை, உங்களால் எந்த விஷயம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலையோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
அந்த 6 நாள் நீங்கள் உங்களை எப்படி வந்து கண்ட்ரோலாக செல்ஃப் கண்ட்ரோலாக வந்து வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஒரு விரதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் காலையில் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பால் வச்சு பழம் வச்சு நம்ம வந்து பிரசாதம் படைச்சிடுறோம். ஈவினிங் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து ஏதாவது கற்கண்டு, பேரிச்சம்பழம், அப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு இந்த மாதிரி வச்சு நான் ஈவினிங் வந்து மறுபடியும் வந்து நெய்வேத்தியம் பண்ணி நான் பூஜை பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். என்னை விட நிறையா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உங்கானும் ஆசைதான் குறவா.